மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். The Gospel of Mark chapter 5 verses 15. 5ஆம் அதிகாரம் மார்க் 5 15வது வசனம். சரியா? நான் வாசிக்கிறேன். நான் ஏதாவது சொன்னா நீங்க வாசிக்கலாம். இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். ஏன் ஒரு மனுஷன்தான், ஆனா பிசாசுகள்னு இருக்கு. அப்ப அவன் பேர் என்ன? லேகியோன். பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, நல்லா கவனிங்க, செட்டில் ஆயிடுங்க. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களுக்கு வசனம். டெபோரா ஃபெலோஷிப்போட இந்த 25வது வருடத்தின் கடைசி ஃபெலோஷிப், இந்த வருடத்துக்குரிய கடைசி புதன்கிழமை. ஆமென். கர்த்தர் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு சாட்சியில கூட சிஸ்டர் விஜய் அந்த பைபிள் வசனம் எப்படி வாசிக்கணும்னு சொன்னா, வாசிக்கல, அந்த ஆழத்துக்குள்ள இறங்க இறங்க நீங்க ரொம்பலாம் பைபிள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். வசனத்தை நீங்க நல்லா இந்த வசனத்தை உள்நோக்கி நல்லா ஒரு 2 வாட்டி வாசிச்சு பாத்தீங்கனாலே அதிலே பிரசங்கம் உங்களுக்கு இருக்கும், வெளிப்பாடுகள் இருக்கும், கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை இருதயத்தை அதுல செலுத்துறீங்கன்றது முக்கியம். இந்த ஒரே வசனம் தான் நான் பேச போகிறேன். சோ அதனால ரொம்ப சீக்கிரம் முடிப்பேன்ற அந்த சந்தோஷத்துல இருக்காதீங்க. ஆனாலும் நான் முடிக்க பாக்குறேன். சரியா? இதுக்கு தாங்க நீங்க சிரிக்கிறீங்க. அதனால நான் இதை அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு எங்க இருந்தோ ஒரு சிரிப்பு வருகிறது. ஆமேன். எப்படி இருந்தானா பல பிசாசுகள் போட்டிருக்கு. பிசாசுன்னு போடல, ஏன்னா லேகியோன் என்றால் நிறைய பேர். அது உங்களுக்கு நான் சொல்றேன் எத்தனை பேருன்றது வரும். அவன் எப்படி உட்கார்ந்து இருந்தான்? வஸ்திரம் தரித்து. பல பிசாசு பிடிச்சவன் எப்படி உட்கார்ந்து இருக்கான்? நல்லா நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணி, அதுக்கப்புறம் உட்கார்ந்து தெளிந்த புத்தி, தெளிந்திருக்கிறதை கண்டு. இங்கிலீஷ்ல அழகான வார்த்தை ரைட் மைண்ட்ல. he was clothed, he was sitting and he was in his right mind. தெளிந்த சரியான புத்தியில உட்கார்ந்துட்டு இருந்தானா. ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பயந்தார்கள். அதுக்காக தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்டரோட படத்தை நீங்க பார்க்கணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், என்கரேஜ் பண்றேன். இதோட படத்தை கூட நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பாத்தீங்க? கைய தூக்குங்க பார்க்கலாம். ஐயோ, எதுக்கு நான் போடுறப்போ எத்தனை பேர் பாத்தீங்க? ஏசு உட்கார்ந்து அவனோட பேசிட்டு இருக்காரு ஒரு பாறையில. அந்த இப்போதான் ஞாபகம், படத்தை வரைஞ்சு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அவன் லேகியோன் அவன் பிடித்து அவன் விடுதலையான பின்பு நடந்த ஒரு சம்பவத்தை தான் பேசுறேன். யூசுவலா அதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், விடுதலைக்கு பின் என்ன நடந்தது என்பது. ஆமென். விடுவிக்கப்பட்ட பின், மீட்டெடுக்கப்பட்ட பின் அவனுடைய நிலைமை எப்படி இருந்தது? நம்ம எல்லாருமே அதை அறிக்கை செய்யலாமா? இன்னைக்கு உடுத்து, வஸ்திரத்தை உடுத்தி, சொல்லுங்க, வஸ்திரத்தை உடுத்தி உட்கார்ந்து தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான். ஆமென். இந்த 25 தொடங்கும் போது எல்லாரும் உங்களை இனி இவங்கெல்லாம் எப்படி அவமானத்தோட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டு வெளியே வருவாங்க, இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லையே, இவங்களால உட்கார கூட முடியாது, நிதானமா பொறுமையா உட்கார கூட முடியலையே, மனது இப்படி ஒரு பாரம் இருந்ததே இந்த வருஷத்தை தொடங்கும் போது, இவங்க கண்டிப்பா இவங்க போற சூழ்நிலை பைத்தியம் பிடிச்ச மாதிரிதான் ஆவாங்க, திரிவாங்க, ரோடா இருப்பாங்கன்ற மாதிரி எல்லாம் மத்தவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, இது என்ன தொடக்கமே பிரமாதமா இருக்கு, எண்டு எப்படி இருக்கும்னு அப்படி தெரிந்த அந்த மாதிரி யோசித்திருந்தால், கர்த்தர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சொல்றார், நீங்கள் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து தெளிந்த புத்தியோடு கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரால மாற்ற முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God is blessing you. Every heart and mind, உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளை தொடுகிறார் இந்த காலை வேளைகளை. அது அப்படியே உள்வாங்குங்க இன்னைக்கு வசனத்தை.
ஏன் கரண்ட் போச்சுன்னா நமக்கு தேவையில்லை. எது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவனால தடை செய்யவே முடியாது. அது லைவோ வீடியோவோ, லைவ் வீடியோ இல்லைனாலும் இன்னைக்கு உங்க செவிகளுக்குள்ள போகும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி கர்த்தர் விடுதலையின் நாயகன் உங்க மத்தியில இருக்கிறார். அவரு தாங்க அந்த பாறை மேல அழகா உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன படம் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு, அழகான படம், ஆனா கர்த்தர் கொடுத்துடுறாரு. எனக்கு லட்டு மாதிரி கையில வந்து ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு எனக்கு ஒரு படம் வச்சிருக்காங்க கூகுள்ல. யாரு எந்த தம்பி எந்த காலத்துல அது வரைஞ்சு போட்டாரோ. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்காக ஒரு சிறு துளி நீங்க செய்யும்போது, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். போன வாரத்தின் செய்தி அதுதான். சின்னதா செய்யுங்க, ஆனா பெஸ்டா செய்யுங்க. பெருசா ஏதோ கர்த்தருக்காக செய்யணும்னாலாம் கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? 2026 நான் கர்த்தருக்கு சின்னதா செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்வேன், நேர்த்தியா செய்வேன், அவரை திருப்திப்படுத்துற மாதிரி செய்வேன். ஆமென். அப்படிதாங்க நான் இந்த கிறிஸ்துமஸ் சீசனா இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கிறிஸ்துமஸ். அப்போ எல்லா இதுலயும் வாசிக்கிற ஒரே வசனம் என்னன்னா, ஏசாயா 9:6 தான் வாசிப்பாங்க. எடுக்க வேணாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். For unto us a child is born, for unto us a son was given, and the government was on his shoulder. எப்படி கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. He will be called. அவரை எப்படி அழைக்கலாம்? ஏசாயா சொல்றான். எப்படி எல்லாம் இவரை கூப்பிடலாம்? அப்ப என்ன சொல்றார்? முதலாவது ஆலோசனை கர்த்தா. கையை தட்டுங்க. ஆமென். ஆலோசனை கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தோட உங்களோட நான் விசுவாசிக்கிறேன். ஆலோசனை கர்த்தர் உங்களை நடத்துவார் 2026. ஆமென். பாஸ்டர் சார்ல்ஸ் சொன்ன மாதிரி பிறந்த நாளை பத்தி இங்க வந்து ரொம்ப குறிப்பிடுறது தவிர, அவர் எப்படி உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, அவர் பலி எப்படி இருந்ததுன்றதான் அதிகமாய் குறிப்பிடப்பட்டிருக்குது இல்லையா? சோ முதல்ல எடுத்ததுமே 4 பேர் கொடுக்குறாங்க இயேசுக்கு. என்னது? ஆலோசனை கர்த்தா, அப்புறம் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாங்க, எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. ஆனா முதல் பேர் என்ன அவருக்கு? ஆலோசனை கர்த்தரை பத்தி பேச ஆரம்பிங்க உலகத்துக்கு. ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு, கர்த்தர் எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை புரிந்து நடக்கிற தேவன், உங்கள் உள்ளத்தின் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்த தேவன் நம் மத்தியில இருக்கிறார். இந்த ஆலோசனை கர்த்தர் இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ளேயும் நம்ம சபைக்குள்ள வந்துட்டா மீது எல்லா நாமங்களும் அங்க வெளிப்படும். ஆமென். ஆலோசனை கர்த்தருக்கு செவிய கொடுங்க. புத்தியுள்ள ஸ்திரீகளை நான் விடவே மாட்டேன் உங்களை அப்படி கூப்பிடுறதுக்கு. நீங்களே உங்களை அறிவு கட்டவன்னு காலையில திட்டிட்டு உங்களை நீங்க வந்தீங்கனாலும் கண்ணாடி முன்னாடி இங்கே ஒருத்தி இருக்கா உங்களை கூப்பிடுறதுக்கு புத்தி உள்ள ஸ்திரீ என்பது. ஓகே, யூ ஆர் ஆல் வைஸ் விமென். 2 பேர் இருக்காங்க, புத்தியுள்ள சகோதரர்கள் என்று நான் இயேசுவின் நாமத்துல அறிக்கை செய்கிறேன். ஆமென். நம்ம பாக்குறது வந்து மார்க் 5, ஆனா மார்க் 4ல பாத்தீங்கன்னா அப்பதான் புயலை அடக்கிட்டு வர்றாரு. பாத்தீங்களா? படகுல புயலை அடக்கிட்டு இறையாதே. அதை பாத்துடலாமா? மார்க் 4 அது மேலேயே பாருங்க, அப்படியே 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். ஏங்க, யாரு எழுந்து புயலை அடக்குனா? புயல் அப்ப அடக்குறது யாரு? பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசிகள் உயிரோட கூட எழுப்புனாங்க மரித்தோரை. ஆனா யாரோடைய நாமத்துல எழுப்புனாங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. புயலை அடைக்கிறது யாரு? போதிக்கும் போது அப்படிதான் போதிக்கணும். புரியுதா? யார் அடக்குனா? ஏசு கிறிஸ்து. இன்னைக்கு வந்து நானே சொல்லிக்கலாமா? இல்ல சிஸ்டர் திவ்யா வந்து சொல்றாங்க, வீட்டுல என்னால எல்லாமே சரியாயிடுது நீங்க சொல்ல முடியுமாமா? யார் நாமத்தை நீங்க வைக்கணும்? நம்ம சாட்சி சொல்லும் போதோ வெளியில சுவிசேஷம். ஏன் இதை சொல்றேன்னா, ஞானமா நம்ம பேச வேண்டிய நாட்கள் இது. சரியா? நீங்க சுவிசேஷகர்களா நான் பாக்குறேன். I mean, you're an evangelist. Everyone are evangelist இங்க. ஏன் இதை சொல்றேன்னா அப்படிதான் முடிக்க போறேன். வெளியே போகும்போது ஞானமா பேசுங்க. யாரு என்ன எந்த விடுதலை ஆனாலும் கர்த்தரால் தான் அது வரும். ஆமென். ஏசு கிறிஸ்துவ விதைச்சிருங்க. என்னாலேயோ என்னுடைய பெருமைகளாலேயோ என்னோட ஆர்ப்பாட்டங்கள் ஆக்ரோஷம் என்னுடைய அது நேசர் வேலை.
ஐ நெபுகாத்நேசர். நீங்க தானியேல் புத்தகம் எல்லாம் வாசிங்களேன், நெபுகாத்நேசர்னே சொல்ல ஐ நெபுகாத்நேசர். நான் சைக்காலஜில அது நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன பத்தியே நான் பேசிக்கிட்டு. இந்த இடமானது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். எத்தனை பேர் கரங்களை தட்டுறீங்க? இது பியூர்லி 100% ஜீசஸை மகிமைப்படுத்துகிற ஒரு புல்பெட்டுங்க. ஆமென். இங்க நான் நெபுகாத்நேசர் இல்ல, கர்த்தரே மகிமைப்படுகிறார். ஆமென். சோ இவருக்கு எப்படி இவன் உடுத்தி இருந்தான், ஒருத்தன் பிசாஸ் புடிச்சவன் விடுதலை பெற்றிருந்தா அந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? அது நீங்க வாசிச்சீங்களா தெரியல, நான் குடுக்கிற ஒரு வசனம் வாசிச்சுன்னா அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், நீங்க அதை பார்க்கணும். எனக்கு அதுதான் யோசனையா இருந்தது. ஒருத்தன் நல்லா ஆயிட்டான் ஊர்ல, நான் அவனை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும், அவனை அப்ரிஷியேட் பண்ணும் இப்படி. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களாம்? பயந்தார்கள். அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, ஒரு கலக்கம் இருக்கு இவன் மேல, ஏதோ இவரு பயங்கரமான ஒரு ஆளா இருந்திருக்கிறார். சரியா? ஆனாலும் கர்த்தர், நான் திருப்பி சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்க சிலது மாறவே இல்லை, சிலது இப்படிதான் இருக்குன்னா கர்த்தர் மாத்த முடியாததுன்னு இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து வெளியில பயப்படுறாங்க, ஐயோ இந்த சிஸ்டர் கிட்ட பேசவே முடியலன்னா நீங்க ஞானமுள்ள ஸ்திரீயாய் மாறிட்டு வரீங்க. கண்டவங்க எல்லாம் டக்குன்னு உங்களோட பேசிட்டு போற மாதிரி கர்த்தர் வைக்க மாட்டார். ஆமென். உங்களோட பேசுறதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசிப்பான், நிஜமாவே நான் உங்ககிட்ட போய் நான் சந்திச்சு பேசலாமா? கர்த்தர் ஞானத்தின் வார்த்தையால் உங்களை நிரப்புவார். ஆமென். இல்லன்னா நம்ம அப்படியே திருப்பி 2026 அரைச்ச மாதிரி குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி அதே மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதாங்க? ஞானிகளாய் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் தான் நீங்க நுழைய வேண்டும், கர்த்தருடைய கரத்தை பிடித்து. ஒரு டேர்ம் இருக்குது எங்க படிப்புல ஒண்ணு சொல்லுவாங்க, பிரெயின் டீடாக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்ச நாளா வந்தது அது, நான் நினைக்கிறேன் அந்த கொரோனாக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்க சைக்காலஜில. எப்படி நம்ம காலையிலே நான் எழுந்ததும் முதல் வேலை எனக்கு, என் காலையில எழுந்ததும் என் கை அந்த கிண்ணத்துலதான் போவோம், சீரக தண்ணி குடிச்சிருவேன். அது என்னன்னாலும் ஜுரமோ, அது ஏன் குடிக்கிறேன்னா என்னோட குடலை எல்லாம் சுத்தம் பண்ணணும். அது என்னெல்லாம் சாப்பிட்டுருப்போம்ல ராத்திரி, பயங்கரமா சாப்பிட்டது அது சுத்தம் பண்ணும். காலையில அதை விடவே மாட்டேன். இனி உடம்ப நான் பாத்துக்கிறேன், ஆனா என் மைண்டை எப்படி நான் சுத்தம் பண்ணுவேன்? அப்போதான் சைக்காலஜில ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு, கொஞ்சம் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. சரியா? அதுக்கு பேர் கிளிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்றாங்க. அது என்ன பண்ணுமா, உங்கள் மூளை ராத்திரி நேரத்துல அது என்ன பண்ணும், தானாவே சுத்தம் பண்ற ஒரு தன்மை உங்க மூளையில கர்த்தர் படைத்திருக்கிறார். தெரியுமா? தானாவே சுத்திகரிக்கிறது. அது எப்படி என்றால், உங்களுக்கு ரொம்ப சயின்ஸ்குள்ள நான் போல, ஒரு ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகும், அது போய் உங்க நரம்புகள் இருக்குல்ல, அந்த நரம்புகள் இருக்கிற அடைப்பை அது என்ன பண்ணுமா, ஃப்ளஷ் பண்ணுமா அந்த ரத்த நாணங்கள். அது எப்போ நடக்கும்னா ராத்திரி வேளையில நீங்க தூங்கும் போது. எப்போ? அதுக்குதான் படிச்சு டாக்டர் சொல்றாங்க நேரத்துக்கு தூங்கணும். போனை பார்த்துக்கிட்டு இப்படின்னா ரத்த நாணங்கள் கத்தும் உங்களை பார்த்து, அதோட வேலையை அது ஆரம்பிக்கணும். சரியான நேரத்துல தூங்கு. ஏன் தூக்கத்துல மட்டும் இந்த லிக்விட் வேலை செய்யுது, இந்த கெமிக்கல் என்றால், தூங்கும் போது உங்களோட மூளை அந்த செல்கள் இப்படி சுருங்கிருமா. சுருங்கும் போது அந்த ரத்தத்துக்கு போறதுக்கு என்னவா இருக்கு, ஈஸியா இருக்கு. அப்படிதான் அது ஃபிளஷ் அவுட் பண்ணுது. சோ ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி இங்க இருக்கிற விஷத்தன்மையை நான் ஒரு தண்ணி குடிச்சு எடுக்கிறேனோ, இங்க இருக்கிற விஷத்தன்மையை எப்படி எடுக்கிறது? தூக்கத்துல, ரெஸ்ட்ல. இது என்ன காமிக்குதுன்னா, இது நான் சொன்னேன்ல, பிரெயினுக்கு தானாவே சுகப்படுத்துற ஒரு தன்மை இருக்கு. இப்ப நிறைய லேட்டஸ்டா உங்களுக்கு டிஷ் வாஷர்லாம் வந்துருச்சு. முந்திலாம் கையில தேய்க்கணும். இப்ப சென்னையில ஃபுல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா எல்லாரும் ஒர்க் போறாங்க. அது நீங்க நைட்டு போட்டீங்கன்னா தானாவே கடன்னு ஆடிக்கிட்டு காலையில பார்த்தா பலன்னு பாத்திரம் உங்க கையில சுட விழும். சரியா? வடை சுட்ட மாதிரி சூடா இருக்கும். அது தன் வேலையை காமிக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, சமையல் அறையில ராத்திரி சமைச்சிட்டு சிங்க்ல பாத்திரம் வைக்கிறது. பார்த்தா எனக்கு யாராவது வச்சாலும் ஒரு மாதிரி இருக்கும், நான் வைக்கவே மாட்டேன். ஏன்னா இங்க கொஞ்சம் பூச்சிகள் ஜாஸ்தினால நான் சப்போஸ் அந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு நான் போய் படுத்து காலையில அந்த இடம் எப்படி இருக்கும்? மணக்கும். வெரி குட். நாரும் மணக்கும்ன்றாங்க. நாத்தம் எங்க ஊர்ல எப்படி இருக்கும்? இங்க மணக்கும் போல நாத்தத்துக்கும். ரொம்ப மரியாதையா பேசுறீங்க. நாங்க கப்படிக்குதுன்னு நாத்த தாங்கல. இன்னைக்கு ஒரு பாத்திரத்துக்கு இவ்வளவு கவனம் கொடுக்கறோமே,
நான் நைட்டு தூங்கி காலையில எழும்பும் போது என்னுடைய மூளையில இருக்க சிந்தனையை நான் கழுவலைன்னா என் ஆவி எவ்வளவு நாரும் என்பது நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீர்களா? சோ நைட்டு நான் தூங்கும் போது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள என்ன இருக்கு, நாற்றம், சில சிந்தனைகள் நாறுகிறதாம் கர்த்தர் முன்னாடி. இட் ஸ்டிங்ஸ். அப்ப அவர் சொல்ற ஆவியை சுத்திகரிப்பது என்பது இதுதான். அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல நம்ம நிறைய நீங்க கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்ந்து ப்ரூவ் பண்றது இல்ல. சில காரியங்களை நீங்க விட்டுட்டாலே அந்த நாற்றம் போயிடும். என்னதெல்லாம்? அகங்காரமா இருக்கிறது, ஸ்டபனா இருக்கிறது, ஆக்ரோஷம், திமிரு. அகங்காரம்னா திமிரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? பொறாமை, எரிச்சலோட தூங்கி பாருங்களேன். காலையில உங்க ஆவி நாறுகிறது பரிசுத்தாவியான முன்னாடி. இனி கர்த்தர் அதை பேச, இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க பயப்படாதீங்க. ஆனா கர்த்தர் பேசும்போது நம்ம அதை கேட்கணும். குடும்பத்துக்கு பேசுகிறார். ஆமென். நம்ம அந்த மாதிரி நாத்து அடிக்கிற ஜனங்கள் இல்லை. நம்ம மனங்களை ஒரு திருவியம் அன்னைக்கு உடைச்சா அந்த பொண்ணு, அவ இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அந்த வீடே நிரம்பிச்சான் அந்த வாசனையில. இன்னைக்கு தூக்கம் என்பது முக்கியம்ன்றது சயின்ஸ் சொல்லுது. நீங்க கர்த்தருக்குள்ள இன்னைக்கு காலை வேலை ஒரு செகண்ட் கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் சிந்தனைகளுக்குள்ள இருக்கிற அவ்வளவு அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு போகணும். எல்லாம் கண்களை மூடி ஒரு வாட்டி கேளு. கர்த்தர் இன்னைக்கு அதை சுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிற. அது மட்டும் இல்ல, தினமும் இதை கத்துக்கும். காலையில எழும்புனதோ ராத்திரி நான் எப்படி எல்லாம் படுத்தேன், பொறாமை, எரிச்சல், எனக்கு வந்த கோபம், எனக்கு வந்த கசப்பு, எல்லாம் அகங்காரம், எல்லாவற்றையும் காலையில நான் எழும்பும் போது கர்த்தர் எல்லாமே அந்த டாக்ஸிக்க உருவிட்டார். ஆமென். இதுதான் உங்க ஜெபமா இருக்க வேண்டும் காலையில. அப்பதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். நீங்க அதை பண்ணாம சபையில வந்து நம்ம என்ன தைய தக்கன்னு குதிச்சாலும் ஆராதனையில ஆவியானவர் அங்க இருக்க மாட்டார். ஏன்னா அவரு வாசம் செய்கிற ஆலயம் நம்மளோட உடம்ப உடலையே சொல்லுவாங்க ஆவியிலே நான் வாழ்ந்த ஆவியிலே மேல போனேன். எதுக்கு கல்யாணம், எதுக்கு பொண்டாட்டி, எதுக்கு குழந்தை? ஆவியிலே வாழ்ந்துட்டு இருந்தா என்னங்க நடக்கும்? அப்படியே ஆவியிலே இருக்கிறாங்க. அது கிடையாது. மாம்சத்தை பத்தி கர்த்தர் நிறைய பேசுகிறார். எதுக்கு மாம்சம் கொடுத்தாரு? சீஷத்துவத்தை உருவாக்க, நீங்க சீஷர்களாய் மாற. சோ சரீரத்தை சும்மா எடுத்துறாதீங்க. God loves discipline. God is a God of order. அது எப்பவுமே அந்த மாதிரிதான் இந்த பையன் பாவம். இந்த தம்பி வயசு குறிப்பிடலைங்க இதுல. ஆனா அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துதான், லேகியோன் என்றால் ரோமரோட பாஷையில பாத்தீங்கன்னா அது ஒரு மிலிட்டரி நேம். லேகியோன் என்றால் என்ன? ஒரு ஆர்மி ஆபீசர்ஸ் யூஸ் பண்ற நேம். என்ன? ரோமர்கள். அப்படி என்றால் 6000 சோல்ஜர்ஸ், ஃபுட் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ்னா என்ன சொல்வீங்க? ராணுவ வீரர்களாம். அப்ப இவனுக்குள்ள இருந்த பிசாசு எத்தனை பேரு? பிசாசுகள் ஒரு 50-100 இருக்கும் போல சிஸ்டர். அப்படிதான் நான் இவ்வளவு நாள் வாசிச்சேன். இவனுக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 6000 பிசாசு. இன்னைக்கு ஒரு பிசாசை துரத்த முடியுமா? நம்ம ஆவி அவ்வளவு தயாரா இருக்கிறதா? 6000 பிசாசுங்க. அது மட்டும் இல்ல, என்ன போட்டிருக்குது, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாருங்க. அதனால இவனை கண்ட்ரோல் பண்ண வெரி பேட் ஸ்பிரிட்டா அவங்க அந்த புறஜாதிகள் அனுபவித்த. ஏன்னா இது வந்து யூதர்கள் இருக்கிற இடத்துல இது நடக்கல, புறஜாதிகள் இருக்கிற இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இவனை என்ன பண்ணிருக்காங்க? சங்கிலியில கட்டி, அதெல்லாம் நீங்க முன்னாடி வசனத்துல வரும், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை செயின் பண்ணி, அவன் வாழ்ந்த இடமே எங்க வாழ்ந்திருக்கிறான்? அவன் வீடே என்னது? கல்லறைகள்ல, அப்புறம் மலைகள்ல ஓடி திரிந்து கத்தி அழுது இருக்கிறான். சோ இதெல்லாம் ஒருத்தவங்க இவ்வளவு தெளிவா எழுதுறாங்கன்னா அந்த ஊர் ஜனங்கள் இதெல்லாம் டெய்லி என்ன பண்ணிருக்காங்க? அவங்க வீட்டுல இருந்தா அழுற சத்த கேக்குமாமா உனக்கு? அப்ப நீ ஓரளவுக்கு கிட்ட போயிருக்கிற, ஆனா கண்டுக்கல. ஆனா பேசுறலாம், அவன் கத்துவான், ஓடுவான், அவனை அடக்க முடியாது, அவனை செயின்ல நான் போட்டு வைக்கணும். ஒவ்வொரு நாள் நீ அவனை பாஸ் பண்ணும் போது நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் கூட அவனோட உட்கார்ந்து பேசணும். ஏன்னா பயம். அவன் தன்னையே என்ன பண்றான்? நான் கல்லை வைத்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். he was self harming. அப்படி என்றால் சைக்காலஜில ரொம்ப சீரியஸான விஷயம் அது. நீங்களே உங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா ஃபுல்லாவே உங்களோட மூளை இல்ல, ரைட் மைண்டே இல்ல, அது என்ன சொல்லுங்க, புத்தி சுவாதீனம் இல்லாம அவன் காணப்பட்டான்.
அவன் தன்னையே அவன் கஷ்டப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் என்ன இருக்கிறான். அவன் போராடி அந்த ஜனங்கள் அவன் கிட்டே நெருங்காத போது ஒருத்தர் வந்தாருங்க அந்த ஊருக்குள்ள. ஆமென். அவன் எல்லாம் பயந்து தெரிச்சுட்டு ஓடினாங்க. until Jesus came. ஆமென். அவர் போட்ல இருந்து இறங்குறாராம். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது இதை வாசிக்கும் போது. எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. என்னையா நம்மலாம் உலகத்துல பண்ணிட்டு இருக்கோம் சுவிசேஷத்தை சொல்லாம. பயம், இந்த ஆள் கிட்ட பேசினா ஏதாவது பண்ணிடுவாரு, வாயை விட்டுற, நோக அடிச்சிருவாரு. இல்லம்மா சுவிசேஷம் பேசினா, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க பயப்படக்கூடாது, இயேசுவை சொல்லிட்டு வாங்க. அந்த நேரம் அவங்க மிரட்டுற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு அது பெரிய விடுதலை. இயேசுன்னு சொன்னாலே அங்க சமாதானம், பிரசனம் இறங்கிரும். சரியா? அப்ப அவர் படவிலிருந்து இறங்கின பின்பு அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன், இது 2வது வசனம், அவன் அவகிட்ட ஓடி வந்திருக்கிறான். என்னது இங்கிலீஷ்ல he came to Jesus, ஓடி வந்தான் இயேசுவை கண்டு. அப்ப இவனுக்கு ஏதோ ஒரு பாரம் இருக்கு இல்ல, யாரோ என்னை பத்தி கேட்கணும். கரெக்டா யார் வராங்கன்னு அவனுக்கு தெரியுது பாருங்க. பயங்கரமான ஆள் இவரு. யாரு வராங்க, யார்கிட்ட போனோம். இந்த மார்க் சுவிசேஷம் மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜனங்களை விட பிசாசுகள் தான் கர்த்தரை ரொம்ப கண்டுபிடிச்சது. இயேசுவை தேவன் என்பு அறிவித்தது பிசாசுகள், மனுஷங்க இல்ல. மார்க் முதல் வசனத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, அவர் சபைக்குள்ள நுழையும் போதும், நீ தாவீதின் குமாரன், நீ யாரு, தாவீதின் குமாரன், இயேசு பிதாவின் குமாரன், உனக்கும் எனக்கும் என்ன. அவங்க மார்க் அப்படிதான் எழுதினாரு எல்லாமே. அப்படின்னா பிசாசுங்க தான் பயங்கரமா என்ன பண்ணிருக்கு, இயேசுவை கண்டுபிடிச்சு வச்சிருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன், இன்னைக்கு உங்க பிரச்சனைய பார்த்து பயப்படாதீங்க, உங்க சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க. உங்க சத்ருக்கு இயேசு யார் என்பதை தெரியும். ஆமென். உங்ககிட்ட சத்ரு நெருங்கும் போதே, ஐயோ இது தேவகுமாரன், அவங்களோட பிள்ளைகள்னு அவன் அறிக்கை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான், உங்க கிட்ட கூட நெருங்க மாட்டான். மார்க் அப்படிதான் வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வெளியே பார்க்கும் போது ஜனங்கள், நம்ம நிறைய பேர் புத்தி சுவாதம் செயின்ல கட்டி இருக்கிறாங்க, அவங்க கையை உடைச்சுக்கிறாங்க தான் செயினை கட்டிக்கிறாங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் அழுதுகிட்டே இருக்கிறான், இப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா செயினால கட்டப்பட்டிருக்கு என்றால் அவனுக்கு உள்ள ஒரு புயல் இருக்கிறது, மனதுல ஏதோ ஒரு புயல். அவனால ஒரு இடத்துல உட்கார முடியல, ஸ்டேபிளா இருக்க முடியல. அவன் உட்காராம அங்கங்க ஓடினாலதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு டிட்வா புயல் நம்மளை விட்டு போயிருச்சு, ஆனா நமக்குள்ள இருக்கிற மன புயல் நம்மளை விட்டு போச்சா? ஏங்க, அது பாட்டுக்கு 3 நாள் பண்ணிட்டு போச்சு, தேவையில்லாதான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஏங்க அந்த புயலை போட்டு அவ்வளவு வளர்த்து எடுக்கணும் நம்ம? கர்த்தர் விடுவித்து காத்து விட்டார். அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாருன்னு. அவர் நினைச்சிருந்தா அவர் தடுப்பாருங்க, நினைக்கலன்னா அவர் நம்மளை அனுபவிக்க வைப்பார், சில பாதைகளுக்குள்ள நம்மளை கொண்டு போவார். இங்கே வந்துடுறேன். இன்னைக்கு நம்ம மன புயலை நம்ம என்ன பண்ணணும், அடக்க கத்துக்கணும். அதைக்கு நீங்க என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்துல நீ இறையாதே, சரியான வார்த்தை என்னோட வாயில இருந்து வரணும், இருதயத்துல நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும். இயேசுவின் தேவனுடைய வார்த்தை இருதயத்துல இருந்தாதான் உன் சிந்தனை நர்வ்ஸ் எல்லாம் விரியும், அப்பதான் பிளட் ஃப்ளோ இருக்கும், அப்பதான் சரியான வார்த்தைகள் வரும். புரியுதாங்க? அது ரொம்ப முக்கியம். சோ இவனுக்குள்ள இருக்க குழப்பத்தை யார் பாக்குறா? இயேசு பாக்குறார். அவர் செயினை பத்தியும் பேசல, இவன் கல்ல வச்சு கைய உடைச்சானும் சொல்லல, எடுத்ததும் சொல்ற உனக்குள்ள இருக்கிறவன் வெளிய வா, ஒரே வார்த்தை இயேசு. அது என்ன, நெத்தி அடி, அதுதான் என் தேவன். நோ ரெப்பிட்டேட்டிவ் வேர்ட்ஸ், சொன்னதையே சொல்ல மாட்டார் என் தேவன். ஒரு வார்த்தை சொல்வார், அந்த வார்த்தையில விடுதலை. ஆமென். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, நான் ஒரே விஷயத்த 10 தடவை உங்களுக்கு பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? ஒரு வாட்டி சொல்றோம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதான் தேவன், அவர் விடுதலை நாயகன். அதனாலதான் சொன்னேன், நீ ஏன்பா உன்னை கட்டி வச்சிருக்காங்க, ஏன்பா உன்னை உடைச்சிக்கிற, என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லலையே. இன்னைக்கு அவர் போனார், அவர் பிரச்சனை அங்க இருந்தது. உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி இப்பொழுதே இவனை விட்டு வெளிய வா. அத நீங்க மேற்கொண்டு அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, எனக்கு இந்த சம்பவம் நடந்தது அவன் விடுவிக்கப்பட்ட பிறகு. அப்போ இவன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நல்லா நிதானமா உட்கார்ந்து இருக்கான். இயேசு எப்பவுமே உங்க வாழ்க்கையில சிலதை செய்யறார் என்றால், அவர் அறிகுறிகளையும் சிம்டம்ஸ் பத்தி பேசி வேஸ்ட் பண்ற தேவன் இல்ல. அவர் வேர்ல இருக்க பிரச்சனையை பார்ப்பார். என்னது?
ரூட் ப்ராப்ளம் என்னன்றத பார்த்து பிடுங்குகிற தேவன். ஆமென். இந்த காலை வேளையில எங்கெல்லாம் நமக்கு நம்ம வீட்லயோ நம்ம வேலையிலயோ நம்மளோட உங்களுக்கு தெரியும் நீங்க என்னத்தெல்லாம் கோ த்ரூ பண்றீங்கன்னு. இன்னைக்கு அந்த விஷயத்துல எது ரூட் காசோ கர்த்தர் அதை பிடுங்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில அது வேண்டாம், அதை பிடுங்கிட்டாலே போதும். இங்க பாருங்க, மரத்தை நீங்க வெட்டிட்டே இருங்களேன், எப்படியோ ஒரு நாள் அது துளிர் விட்டு திருப்பி என்ன பண்ணும்? வளர்ந்துரும். நீங்க வேற புடுங்கினாதான் என்ன பண்ணும்? அந்த மரம் வளராது. சோ நம்மளுக்கு தெரியணும், கர்த்தரை பின்பற்ற நம் ஜனங்களுக்கு தெரியணும், வேரை பற்றி தான் பேச வேண்டும், அறிகுறிகளை பற்றி பேசக்கூடாது. டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது டாக்டர், எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம், அது வைரல் ஃப்ளூன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்கல்ல ஒரு நிமிஷத்துல. அதெல்லாம் பேசாதீங்க. வைரல் ஃபீவர், கோ பிளட் டெஸ்ட் எடு. எங்க உலகத்துல இருக்க மருத்துவருக்கே தெரியுதுன்னா உங்களை விடுதலை ஆக்குன தேவனுக்கு தெரியாதா? எங்க வேர் இருக்கோ அங்க பிடுங்குகிற தேவன். ஆமென். இன்னைக்கு மன புயலின் வேரை பிடுங்க போகிறான், அவ்வளவுதான். சரியா? அதுல எப்படி இயேசு இந்த இவனை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதாவது இந்த மெசேஜுக்கு பேரே நான் எப்படி வைக்கணும்னு நினைச்சேன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, அவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தருக்கு ஒரு நாட்காலி இருக்கிறதுங்க, ஒரு இருக்கை இருக்கிறது. எத்தனை பேர் யாத்ராகமம் 25 வாசிச்சிருக்கிறீங்க? 25, 22 என்ன சொல்லுது? நமக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி செஞ்சு அது மேல என்ன வைக்கிறாங்க? கேருபீன்கள் நடுவுல யார் வாசம் செய்வா? அதுக்கு பேர் என்ன இப்போ? கிருபாசனம். இட்ஸ் a throne of grace, a mercy seat. அந்த இடம் என்னன்னா 25, 22 அதே போட்டிருக்குமோ, சரியா? நீங்க எழுதி வச்சு அப்புறம் யாத்ரா. தேவன் நம்மை சந்திக்கும் இடம். சொல்லுங்க. இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நியூஸ் சொல்லி உங்களை அனுப்பணும்னு பாக்குறேன். என்ன தெரியுமா? கர்த்தருடைய இருக்கை, அவருடைய ஆசனம் உங்க வீட்டுல இருக்கிறது. இனி அவர்தான் உங்களுக்கு கவுன்சிலர். மனுஷனோட சத்தத்தை கேட்காதீங்க இனிமேவாது. ஐ ப்ளீட் யூ பை என்ன சொல்றது, கர்த்தருடைய பாரத்துல நான் உங்க கெஞ்சி கேட்கிறேன், மனுஷனோட ஆலோசனைக்கு இறங்காது. இனி கர்த்தருடைய ஆசனம் உங்க வீட்டுல இறங்கி இருக்கு. அந்த ஆசனம் லேசுப்பட்ட சேர் இல்லைங்க, இந்த சேர் லேசுப்பட்ட சேர் இல்ல. தேவன் சந்திக்கும் இடம் தான் என்ன? உடன்படிக்கையின் வெட்டி. உடன்படிக்கை வச்சுட்டாருன்னா மாத்தவே மாட்டார். ஏன்னா அவர் வாயில வந்த வார்த்தை ஒருபோதும் வீணா போனது கிடையாது. இன்னைக்கு அந்த ஆசனம் தான் உங்க வீட்டுல இறங்கி இருக்கு. நான் படிச்ச சைக்காலஜில கவுன்சிலிங் எடுத்தது தாமஸ் சார். அவர் இதை பார்த்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை என்னால் பார்க்க முடியல. அவருக்கு எங்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு அவர் ஸ்டாஃப் ரூம் போவார்ல, அந்த ஸ்டாஃப் ரூம் தான் கவுன்சிலிங் ரூம். அந்த கவுன்சிலிங் ரூம் நான் ஒவ்வொரு தடவை பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு போக முடியாது இல்லையா, பெர்மிஷன் இல்லை. ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், சார் ஏதோ விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு நோட்ஸ் எங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு சப்ஜெக்டே என்னது? ஆலோசகரின் ஆசனம், ஆலோசகரின் சேர், தி கவுன்சிலர்ஸ் சேர் தான் உங்க டாபிக் இன்னைக்கு. நீங்க இனிமே கவுன்சிலிங் கொடுக்க போகிறீங்க. ஆமென். இல்லங்க அவங்களுக்கு தான் முடியும், எனக்கெல்லாம் தெரியாது நான் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு கத்துக்க போறீங்க. நோ, அந்த கொணட்டுறதே இனி இருக்கக்கூடாது. புரியுதா? கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார்? ஞானவான்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கவுன்சிலர் அவர் எப்படியாவது அவர் ரூம்ல போய் பார்க்கணும்னு ஒரு புக்கு விட்டுட்டார்ல, நைஸா எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற அவர் இப்படியே இருக்கிறார். எதிர்க்க ஒரு பேஷண்ட் அப்படி படுத்திருக்கிறாங்க, அவர் பேசிட்டே இருக்கிறார். நான் வெளியே கிளாஸ், நான் சொல்றது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சரியா? நுழையிறதே அங்கதான் நான் படிச்சேன் மாஸ்டர்ஸ். எனக்கு அப்படியே உதறுது. அந்த ரூம் எப்படி தருமாங்க இருந்தது? அமைதியா இருந்தது. அது மெரினா பீச் கிட்டதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அமைதியா அந்த நாட்காலியில அவர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. அவ்வளோ அந்த நாட்காலியை பார்த்தாலே நீங்க எல்லாத்தையும் ஒளறி கொட்டிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சேர், அவ்வளவு அழகான ஒரு சேர் அதுக்குன்னு வச்சிருக்காருங்க அவரு. வெளியே எங்களுக்கு மார்க் திருத்துறது வேற சேர், ஆனா அதுக்குள்ள இருக்கும் போது அதோட அந்த பிரசன்ஸ், அது சாதாரண ஒரு சேரா இருக்கலாம், உடன் சேர், பட் அந்த பிரசன்ஸை நான் சொல்றேன். அப்போ அங்க ஒரு மனுஷன் படுத்திருக்கிறாரு, அவர் பேசிட்டு இருக்காரு மெதுவா. அப்படின்னா செவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தம்பி பேசுறதெல்லாம் அவர் தம்பியா அவர் ஒரு ஆளான்றதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை சத்தியமா. இது நடந்தது 20 வருஷம் முன்னாடி நான் சொல்லிருக்கேன். அவர் பாட்டுக்கு கொட்டுறாரு அந்த அவர் பேசிட்டு இருக்கிறத, இவர் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கிறார். அப்ப எனக்கு இதுல தெரிஞ்சது என்ன தெரியுமா? அந்த நாட்காலி மட்டும் இல்லைங்க, அந்த நாட்காலியில இருக்கிற பிரசனம் ரொம்ப முக்கியம்.
அந்த பிரசனம் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பிரசனம் எவ்வளவு உங்களை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த செவி கொடுத்து கேட்கிறது மட்டும் இல்ல, அந்த அந்த நாட்கள் என்ன பண்ணுது, உங்களோட பிரச்சனைகளை என்னவென்று தெரிந்து அதுக்கு விடுதலையும் கொடுக்கிறது. ஆமென். சோ இப்படிதான் இயேசு இவங்கிட்டயும் என்ன பண்றாரு, ஹேண்டில் பண்றாரு. எங்க உலகத்துல இருக்க ஒரு கவுன்சிலராலே இவ்வளவு முடியுதுன்னா, என் இயேசு கிறிஸ்துவின் முதல் பெயர் ஆலோசனை கர்த்தர். அவர் மட்டும் உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு அந்த நாட்காலியில உட்காரும் பொழுது கேள்விகள் இல்ல, பயம் இல்ல, துக்கம் இல்ல, கலக்கம் இல்ல, போராட்டம் இல்ல, நெருக்கடி இல்ல, விடுதலை. ஆமென். There are no more questions and doubt. ஏன்னா இன்னைக்கு உங்க வீட்டுல அமர்ந்திருக்கிறது ஆலோசகரின் நாட்காலி. ஆமென். 3 விஷயம்தான், 3 நாட்காலியின் 3 attributes தான் நான் பேச போறேன். முதல்ல அவன் எப்படி உட்கார்ந்து இருந்தான்னு இருக்குல்ல, இது எதை குறிக்கிறது என்றால் பாதுகாப்பின் நாட்காலி. ஆமென். இட்ஸ் a chair of safety. இயேசுவ 2வது வசனத்துல பார்த்ததும் ஓடி வந்தானாம். என்னது? அப்ப இவனுக்கு யாரோடையோ பேசணும்னு இருக்கு. இவனுக்கு வந்து சமாதானம் வேணும்ன்றதோட பிரசனம் வேணும். எத்தனை பேர் தனிமையை உணர்ந்திருக்கிறீங்க? எனக்கு சமாதானம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல யாராவது வந்து உட்காருங்களேன் என் வீட்டுலன்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? அதுதான் அவனுக்கு இருந்தது. புரியுதா? அவனுக்கு பீஸ் விடுதலை எல்லாம் வெய்யப்பா, நான் உன்கிட்ட வந்து நான் பேசணும், ஓடி அவன் தாங்க வந்திருக்கிறான். இன்னைக்கு அந்த மாதிரி உள்ளங்கள் உலகத்துல இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய ஊழியம் எல்லாம் பண்ணி நீங்க பெரிய தரிசனத்தை கண்டு நீங்க எல்லாம் ஒன்னும் புரியாம புரிஞ்சு ஊழியம் செய்யாதுங்க. புரிந்து ஞானமாய் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். புரியாத உள்ளங்கள், ஏக்கங்கள் இந்த உலகத்துல இருக்கிறது. இந்த வத்தலை பகுதியில உங்களை பார்த்ததோ ஓடி வந்து உங்களை கொட்டணும்னு அவங்களுக்கு தோணும். எப்போ தோணும்? கர்த்தருடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கு. அவர் அங்க வந்ததும் அந்த பிரசனம். So he needed presence before peace. யார்? இந்த லேகியோனுக்கு ஓடி வந்து என்ன பண்றான்? கர்த்தர்கிட்ட சொல்றான். நீ அவனும் என்ன புலம்புறான், என்ன பண்றான்? அடுத்த வசனம் அவன் என்ன 5ஆவதுல வருது இல்ல, 5ஆவதுலயா, இயேசுவே உன்னதமான 7 குமாரனை எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தவா? இதுல ஒரு என்ன விஷயம் நான் இதுல பார்த்தேன்னா, நமக்கு அதிர்ச்சிகள் வந்துருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நடக்க முடியாத சம்பவம் வந்துருச்சுன்னா முதல்ல நமக்கு வருதே ஒண்ணு அந்த விஷயத்துல இருந்து ஓட பார்ப்போம், இல்ல எதிர்க்க பார்ப்போம், இல்ல ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சு நிற்போம். ஆனால் ஒரு சேஃப்டி வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை நடுவுல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பேசி உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு முதல்ல உங்க பாடி என்ன ஆகும்? காம் ஆகும்ல. இன்னைக்கு அதுதான் கர்த்தருடைய பிரசனம். நம்ம என்ன அதிர்ச்சிக்குள்ள ஓடிக்கொண்டு போய்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிரசனம் அங்க இறங்கிருச்சுன்னு வைங்களேன், அங்க உடனே உங்களுக்கு என்ன வருது? சமாதானம் வருது, காம்னஸ் பாடியில வருது. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இருந்தனாலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவனை பார்த்தா எப்படி இருக்கு? பயம் இருக்கு. ஆனா அவனுக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான்? இன்செக்யூர்டா இருக்கான், பாதுகாப்பு இல்லாம இங்கே அங்க சுற்றி திரிந்து அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். நம்மளும் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில புயல் வந்ததுன்றீங்க, அது வந்ததுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் சில நேரம் போன வாரம் யாராவது உங்களை துன்பப்படுத்தி இருப்பாங்க வார்த்தையால, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் they tried you to the best உங்களை கோபப்படுத்த, உங்களை வேதனைப்படுத்த. ஆனாலும் கர்த்தர் உங்களை இன்னைக்கு அமர்ந்திருக்க வைத்திருக்கிறாரா? எது அமர்ந்திருக்க வைத்திருக்கு தெரியுமா? அவருடைய பாதுகாப்பின் பிரசனம். ஆமென். நான் எங்கெல்லாம் எப்படிலாம் இவன் வந்து ஓடி திரிந்தானா மலைகள்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். 6, 7 இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையோட ரட்சிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தது? எங்கெங்கயோ நடந்துகிட்டு ஓடி திரிந்துகிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு என்னென்னோ காரியங்கள்ல ஈடுபட்டு. ஆனால் என்னைக்கு இயேசுவோட பிரசனம் நம்ம வாழ்க்கையில வந்ததோ, கர்த்தர் முதல்ல நமக்கு செய்தது அமர்ந்திருக்க செய்தார். ஆமென். நிதானத்தை கொடுத்தார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரர் ஏன் சொல்ற அமர்ந்திருக்கிறதுன்றது? பி ஸ்டில் அப்படின்னா எபிரேயர் ரஃபானா சுகம் அளிக்கிற, ரஃபா அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா அது என்ன காமிக்குதுன்னா விட்டுரு. சொல்லுங்க இன்னைக்கு காலையில, தேவையில்லாத வார்த்தையை விட்டுடு, தேவையில்லாத பேச்சை விட்டுரு. என்னுடைய தேவனுடைய பிரசனம், அவருடைய ஆசனம் என் வீட்டுல இருக்கிறது, அது என்னை பாற்றுக்கொள்ளும். இனி கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்ற முதல் பாயிண்ட். இது ரொம்ப சின்ன மெசேஜ் தான், அதனால நான் பேசுறது வேணா எக்ஸாம்பிள் நீட்டமா இருக்கும். எவ்வளவு சுருக்கிட்டு இருக்கிறேன் நான், சரியா?
சோ இன்னைக்கு காலை வேளை கர்த்தர் உங்களை என்ன பண்ண வைத்திருக்கிறார்? அந்த பாதுகாப்பின் நாட்காலி உங்களை அமர செய்திருக்கிறது. வேற ஒன்னும் இல்ல. நீங்க நல்ல ஹெல்த்த பாத்துக்கிறீங்க, இல்ல என் மைண்ட் எல்லாம் நான் எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கர்த்தருடைய பிரசனம் இம்மட்டும் நம்மளை நடத்தி இருக்கு. ஆமென். யாத்ராகமம் சொல்ற, என் பிரசனம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த பிரசனம் தான் இது வரைக்கும் நான் எங்க போனாலும், ஒரு ஆக்சிடென்ட்ல என் குழந்தை வெளியே போகுது ஸ்கூலுக்கு, பத்திரமா வீட்டுக்கு வருது, கர்த்தருடைய பிரசனம் அவனுக்கு முன்பாக செல்லும். ஆமென். வேலைக்கு எத்தனை வாட்டி நம்ம வீட்டுல பைக்ல போயிட்டு வராங்க. ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்களா, இந்த ஆலோசகரின் நாட்காலி அந்த பிரசனம் என் வீட்டுல இருந்த நிமித்தம் அவன் பாதுகாக்கப்பட்டான். இதே அடுத்த வீட்டுல கேள்விப்படுறீங்க, பயங்கரமான விஷயம். நீங்களே சொல்றீங்க எனக்கு எப்படி ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க. கர்த்தருடைய ஆசனம் இறங்கி இருக்கு, பாதுகாப்பு இறங்கி இருக்கு. பாதுகாப்பு இறங்கிருச்சுனாலே, அவரோட பிரசனம் இறங்கிருச்சுனாலே சமாதானம் தான். அததான் அவன் உணர்ந்தான். நீங்க என்னடா பண்ணிட்டீங்க, என்ன செயின்ல எல்லாம் கட்டி வச்சீங்க, இவர் அப்படி பண்ணல, என்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காருயா, நீங்க என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க. அவர் என்ன என்னோட சிம்டம்ஸ் வச்சு என்ன அசிங்கப்படுத்தல கர்த்தர், என்ன செயின் போட்டு என்ன அவமானப்படுத்தல. ஆனா வந்ததும் என்னோட உள்ளான பிரச்சனை என்ன அறிந்து அதை ஊடுருவி வெளியே எடுத்த தேவன். ஆமென். இன்னைக்கு உலகம் பாருங்க, அறிகுறிகளையே பேசிட்டு இருக்கோம். இதனாலயோ உங்களுக்கு அப்படி நடந்திருக்கும், அதனால உங்களுக்கு நடந்திருக்கும். இல்ல உங்க நாத்தனார் சொல்லிதான் அப்படி நடந்திருக்கும். ஐயோ உங்க மாமியாரா, அம்மா அதனாலதான்ப்பா நடந்திருக்கும். உங்க புருஷன் அவரு வேஸ்ட்டுங்க, அவர் ஒன்னதுக்கும் அதனாலதாங்க நடந்திருக்கும். யாருமே என்ன பண்றது இல்ல, வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்க வேறு பிரச்சனைய அறிந்து ஜெபித்து துரத்த தெரியல. அதை விட்டு என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்? அறிகுறிகளை. இந்த காலை வேளை கர்த்தர் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சிம்டம்ஸ், டாக் அபவுட் தி ரூட் ப்ராப்ளம். உங்க குழந்தைய கவனிக்கிறதுல கூட சொல்றேன். சும்மா அந்த வெளியில பார்த்துட்டு பயந்து சலசலப்பாய் நீங்க சுற்றி தின்னு நீங்க ஒரு மாதிரி ஆகிறது கிடையாது. அது என்ன வேறு பிரச்சனை, அதை பார்த்து இயேசுவின் நாமத்துல விடுதலை சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாருங்க. புயலை நிறுத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, பிசாச விரட்ட. முதல்ல ஸ்ரீஷர்களா தேர்ந்தெடுத்ததும் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? பிசாசுகளை துரத்துறது. ஆனா யாரோட நாமத்துல துரத்தணும்? ஏன் நாமத்துல இல்ல, புரியுதாங்க? உங்க நாமத்துல துரத்த முடியாது, இயேசுவின் நாமத்துல துரத்த வேண்டும். அந்த நாமத்துலதான் வல்லமை இருக்கு. பிசாசுகள் அரண்டு ஓடும். இயேசு என்ற நாமம் அங்க வந்ததும் அவன் இருக்கவே முடியாது அந்த இடத்துல. பயந்து ஓடுவான், தெரிச்சுக்கிட்டு ஓடுவான். இங்க ஆக்சுவலா இயேசு ஏன் நான் இந்த சம்பவம் எல்லா பிசாசையும் உடனே விரட்டி அது மயக்க அடிச்சு விழுந்துரும் உடனே. இங்க மட்டும் தான் ஜீசஸ் கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்கிறார், கவுன்சிலிங் செஷன் வச்சிட்டு இருக்கிறார் 6000 பிசாசு பிடித்தவனுக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பாதுகாப்பின் நாட்காலி எந்த இடத்துல பேசணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், எந்த இடத்துல விரட்டணும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இத ஒரு கவுன்சிலிங் பார்வையில பார்த்த. கவுன்சிலிங்னா ஒரு ஆலோசனையின் பார்வையில தான் இந்த பகுதியை நீங்களும் வாசிக்க வேண்டும் வீட்டுக்கு போகும்போது. அது மட்டும் இல்ல, அடுத்தது பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பயத்தின் ஆவி அல்ல, என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அன்பும் பெலனும். தெளிந்த புத்தி உடனே வராது. என்ன வரணும்? அன்பு, பெலன், தெளிந்த புத்தி. எப்பவுமே பைபிள்ல ஒரு ஆர்டர் இருக்குன்னா, அது தெளிந்த புத்தி மட்டும் நல்லா இருக்குன்னா அது மட்டும் எடுத்துக்கிறேன் இல்ல. நீ உனக்கு அன்பு இல்ல, பவர் இல்லைன்னா உனக்கு சவுண்ட் மைண்டே இல்ல. இப்ப இந்த வசனத்தையே பாருங்க 15ல, நான் ரொம்ப எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, அதுலயே எனக்கு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? உட்கார் இருந்தான், வஸ்திரம் போட்டிருந்தான், சுய புத்தியில இருந்தான். அதுதான் என் மெசேஜ். பைபிள் அப்படிதான், வேதத்தை நீங்க அப்படிதான் வாசிக்கணும். இன்னைக்கு அன்பு இருக்க வேண்டும், அப்பதான் அது எங்க போய் விழுது? தெளிந்த புத்தியில விழுது. இனி கர்த்தர் உங்களுக்கு அதுதான் கொடுத்திருக்கா. எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கதாங்க விடுதலை. நான் போய் நீங்க போய் நிக்கிற இடத்துல எல்லாம் விடுதலை இல்ல. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் அந்த இடத்துல விடுதலை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவரால மாற்ற முடியாது இல்ல, அவரால செய்ய முடியாதது இல்ல. அப்ப உங்களுக்குள்ள அவர் இருக்கணும்னா என் சிந்தனை எவ்வளவு சுத்தமா இருக்க வேண்டும், என் சுய நினைவு எப்படி இருக்க வேண்டும். 2வது பாருங்க, அவன் உடுத்து வித்திருந்தானா. எப்படி இருக்கிறான்? வஸ்திரம் போட்டுருக்கான். ஏன் வஸ்திரம்? ஏங்க இது ஏன் ஸ்பெசிபிக்கா மார்க் அவன் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்தான்னு சொல்றான்? அப்ப ஏதோ ஒரு சம்பவத்துல அந்த ஜனங்கள் அவனை அரை நிர்வாணமா இல்ல முழு நிர்வாணமா என்ன பண்ணிருக்காங்க?
பார்த்தனாலதான் அதை மென்ஷன் பண்றாங்க. அப்படிதான் பிப்ளிக்கலா எழுதப்படும். புரியுதா? ஏதோ ஒரு காரணத்துல அவன் என்ன பண்ணிருக்கான், ஒழுங்கா ட்ரெஸ் போடல. அதனால அவன் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்ததை பார்த்தே பயந்து இருக்குதுங்க அந்த ஊர் ஜனங்கள். அந்த கடற்கரையில எங்கெங்க ட்ரெஸ் கடை இருக்குது? இங்க வத்தலையில 8 மணி மேல போனாலே அடைச்சு விட்டுறீங்க. இதுல கடற்கரையில பிரீத்திபுர ரோட்ல உங்களுக்கு ஸ்டோர் எல்லாம் இருக்கா? ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர்லாம் இருக்காது இல்லையா? அப்ப யோசிச்சேன், எப்படி இவனுக்கு எங்க அந்த ட்ரெஸ் வந்ததுன்னு நான் யோசிச்சேன். அதுக்கு முந்தின சம்பவம் வாசிச்சேன். சீஷர்களோட புயலை நிறுத்திட்டு என்ன பண்றாரு, இந்த ஊருக்கு வராரு. அந்த ஊர் பேரு டெக்கோபோலிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் அதுக்குள்ள போக வேணாம். புறஜாதிகள் இருக்கிற ஊருக்கு வந்திருக்கிறார். ஏசு சும்மா ஒரு ஊருக்கு வராரா? சும்மா வத்தலைக்கு இன்னைக்கு வந்திருக்காரா? சும்மா 245 தானே, ஏன்னா எங்க வீடு 245 அவர் நுழைஞ்சிருக்கிறாரா? காரணம் இல்லாம இன்னைக்கு இயேசுவின் பிரசனம் இங்க இல்ல. சும்மா அவர் பிரசனத்தை வந்து பாருங்க, நாங்க வந்தோம் அதனால ஆண்டவரோட பிரசனம் வரோம். நெவர். உங்களுக்கு முன்னாடி அவர் பிரசனம் இங்க இருக்கிறது. அவரோட சித்தத்தோட ஒரு திட்டத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இஃப் யூ மிஸ் இட், யூ ஆர் மிஸ்ட் ஃபார் குட். ஃபார் குட்னா நீங்க ஃபுல்லாவே விட்டுட்டீங்க. தயார்படுத்தி டெபோரா ஃபெலோஷிப் சும்மா மெசேஜ், இதுதாங்க உங்களுக்கு பைபிள் ஸ்டடி. பரிசுத்த ஆவியானவரை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? கவுன்சிலர் தான். இங்கிலீஷ்ல பாருங்க, his name is, நான் போயிட்டேன் ஆனா உனக்கு ஒரு கவுன்சிலரை கொடுத்துட்டு போறேன். he will teach you, he will remind you. இன்னைக்கு கர்த்தர் அதை தான் செய்யறார். அவர் உங்களுக்கு ஒரு டீச்சர், he is preaching. இன்னைக்கு டீச் பண்ணாம எவனுக்கும் எந்த ஸ்டூடெண்ட்க்கும் எதுவும் புரியாது. டேனி சும்மா எல்லாம் இந்த பிள்ளைங்களாம் அவார்ட் வாங்க முடியாது. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறார், நல்ல ஆசிரியர் இருந்திருக்கிறார் அவன் பின்னாடி. புரியுதாங்க? அது ரொம்பவே முக்கியம். இன்னைக்கு நமக்கு இதுக்கெல்லாம் மேல ஞானவான் இருக்கிறாங்க. ஞானத்தையே படைத்தவர்கள் அந்த ஆசிரியர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வெளியெல்லாம் இல்ல, உங்களுக்குள்ள வாசம் செய்யும். What a wonderful God, what a mighty God we serve னு பாடுறோம்ல. அதான் இயேசு எங்க இருந்து உடுத்தி வச்சிருந்தாங்க? படகுல இருந்து வராங்க. இயேசு அவரோட துணி அவர் போட்டுட்டு தான் இருக்கிறார். கூட யார் இருந்தா? அப்ப என்ன பண்ணிருப்பாரு இயேசு? இதுல இல்ல, என்னோட கற்பனையில நான் சொல்றேனே. என்ன கொடுத்திருப்பாரு? சீஷர்கள் கிட்டதான் வாங்கி கொடுத்திருப்பாரு. என்னது? யாராவது ஒருத்தர் அங்க கொடுத்திருப்பாங்களா இல்லையா? இயேசு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் கொடுக்கும். ஏன்னா மத்தவங்களாம் நீங்க கேட்க முடியாது. ஐயோ சிஸ்டர் லிண்டா நீங்களே விடுறீங்க ரீலு. மத்தவங்களாம் அவங்கள வேடிக்கை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பயந்தாங்க. ட்ரெஸ்ஸா கழட்டி கொடுப்பாங்க அவனுக்கு இல்லையே. அப்போ ஒண்ணு யார் கொடுத்திருக்கணும்? சீஷர்கள். கர்த்தர் உலகத்தை ரட்சிக்க வந்தார், ஆனால் ஜனங்களை மறைத்து பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. ஆமென். கர்த்தர் சீஷர்களை நம்மளை உருவாக்க. Jesus saves but we should change. he will change but we should cover the people. ஆமென். அவர் ரட்சிக்கிறார், ஆனா நம்ம என்ன பண்ண வேண்டும்? மறைக்க வேண்டும். எப்படிலாம் மறைக்கலாம்? ஒரு சிஸ்டரை ஜெபத்தினால மறைக்கலாம். இந்த கரண்ட்ல கூட நீங்க தூங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறவங்கள மறைத்து பாதுகாக்க வேண்டியது ஜெபத்துல, ஃபாஸ்டிங்ல. சரி, அதுலயும் எனக்கு முடியலன்னா உங்களுக்கு இருக்கிற பொருளை வைத்து, உங்களுக்கு இருக்க ரிசோர்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? யூ கேன் கவர் பீப்புள். நீ காலை வேளை இயேசு அதை தான் உங்ககிட்ட நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறார்? நான் உலகத்தை மாத்திட்டேன், நான் ரட்சகரா இருந்தேன், ஆனா உனக்கு மறைக்கிற ஒரு எபிலிட்டியை கொடுத்திருக்கிறேன். வஸ்திரத்தால, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறான். எத்தனை பேருக்கு மூட முடியுமோ மூடுங்க இந்த நாட்கள்ல. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் மட்டும் இல்ல, நான் சொல்றது 2022 கர்த்தர் உங்களை கவர் பண்ண கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுறார்? எதை வச்சு? ஜெபத்திலயோ வார்த்தையினால நோகப்படுத்தாம. அவங்க கிட்ட போய் நீங்க நின்னதும் அவங்க அவமானப்படக்கூடாது. நீங்க வந்துட்டீங்க, எனக்கு அவமானத்துக்கு பதிலா அவனுக்கு ஒரு என்ன செய்யணும்? ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அந்த நேக்கட்னஸ், அந்த நிர்வாணத்தை மறைக்கிறாங்கனாலே என்னது? நிர்வாணம்னாலே அவமானம் இல்ல, அது மறைக்கப்படுதுன்னா. இவன் ஏன் தெரியுமா? இவன் அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்திருக்கிறான். இவன் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு, அவன் அழுதது வெளியில தெரியுது, ஆனா உள்ள அவன் உணர்வுகள் உடைஞ்சிருக்கு தெரியல. ஏன்னா அவன் தான் சுய புத்தியிலே இல்லையே. அவனுக்குள்ள 6000 பேர் 6000 சிந்தனை அவனை நசுக்கிட்டு இருக்கே அந்த மனுஷனை. பாவங்க, அவன் அழுக வரணும், பாரம் வரணும் மனுஷங்களை பார்த்து. அதுதான் ஊழியம். இன்னைக்கு அந்த பாரம் தான் போயிடுச்சு. ஊழியம்னா பிரசங்கம், ஆராதனை, அதை நான் பேசிட்டு போறதெல்லாம் இல்ல. லிண்டா போய் செய்யணும். I have to cover. நான் இங்க பேசுறது மட்டும் இல்ல, ஒரு பிள்ளை என்கிட்ட அழுது அவ ஓபன் அப் பண்ண. நான் சொல்றேன், இயேசுவின் பிரசனம் வந்துட்டா அங்க ஜனங்கள் ஓபன் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், அவரோட பிரசனம் உங்களுக்குள்ள இறங்கிருச்சுன்னா வாயே திறக்காம பிரச்சனையை மூடி மூடி அமுக்கி வச்சிருக்க ஆள் கூட உங்ககிட்ட திறந்து உங்க பிரச்சனைய சொல்லுவாங்க. உங்க நிமித்தம் அவருக்கு விடுதலை வரும். அதுதான் கர்த்தருடைய பிரசனம். They will open up. சோ அடுத்த சேர், இந்த சேருக்கு நான் வந்துட்டேன். அடுத்த சேர் என்ன தெரியுமா? முதல்ல பாதுகாப்பின் நாட்காலி சொன்னேன், இது அடையாளத்தின் நாட்காலி. அவன் தன் அவமானத்தோடு தான் சுத்தி அழுது இருக்கிறான். அவனுக்கு சொல்ல முடியல, எனக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, என்ன நசுக்கிறாங்க. எனக்கு நைட் ஆன ஒரு பையன் அப்படிதான், நான் சர்ச்ல சரியா வருவானா போவானான்ட்டு வருவான் போவான். ஆனா திடீர்னு என்ன பண்ணுவானா, வர்ஷிப் அப்ப எழும்பி ஓடிடுவானா. அவனுக்கு என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. சுற்றி திரிந்திருக்கிறான். என்னது? He comes, he leaves, he goes. பாஸ்டர் அதை கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. இவன் என்ன கரெக்டா என்ன பண்ணிருக்கான், வர்ஷிப் மட்டும் எழும்பி போயிடுறானேன்னு ஒரு தடவை பாஸ்டர் இல்ல, இவனை நான் விடக்கூடாது, இப்படிதான் பாஸ்டர் இருக்கணும். பாஸ்டர் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2022 4வது மாசம் உங்க கடன் எல்லாம் அடைஞ்சது, நல்லது. கர்த்தர் அப்படியும் பேசுகிறார். பட் அதையும் தாண்டி முக்கியமானது நான் சொல்றேன். ஒருத்தவங்களோட உட்கார்ந்து பேசுறீங்களா? சேரை இழுத்து அம்மா உட்காருங்க, நானும் உங்களோட உட்கார்ந்து பேசுறது வாங்க. இந்த சேரின் வல்லமையை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். இந்த பிளாஸ்டிக் சேரை பேசல, கிருபாசனத்தை நான் பேசிக்கொண்டேன். I'm talking about the mercy seat. உடன்படிக்கையின் பெட்டியை பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் காப்பாத்துன அந்த பெட்டி இன்னைக்கு கல்வாரி. ஆமென். அவமானத்தோட அழுது கொண்டிருந்தான். அவன் அழுதான்றது இங்க இருக்குன்னு தெரியுமா எல்லாருக்கும்? வீட்டுல போய் வாசிக்கிறீங்களா? முதல் 7 வசனம் வாசிங்க. அவன் அழுதுட்டு இருந்திருக்கான். அழுதானா உள்ள அழுது இருக்கான். வெளியே எல்லாருக்கும் அவனை பார்த்து பயந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவன் பயத்துக்குரிய ஆள் இல்ல, நீ அவனை புரிஞ்சுக்கல. கர்த்தர் இன்னைக்கு அதை தான் பாக்குறார். அடுத்தது பாருங்க, நான் டிசைபிள்ஷிப்னா சர்ச் வந்தேன் ஆராதிச்சுட்டு போனேன்லாம் கிடையாது. உண்மையான காஸ்பல் யூ ஹாவ் டு கவர் பீப்புள். அவங்கள மறைத்து பாதுகாத்துக் கொள்ள, ஜெபத்தினால் மறைக்க வேண்டும். அவங்கள ஒரு ஆறுதலின் வார்த்தை. நம்ம கதையை நம்ம பெருமையை தயவு செய்து இன்னொன்னு சொல்றோம், உங்க பெருமைய பேசவே பேசாதீங்க. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். எப்படி தெரியுமா நீங்க சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும்னா, இது பைபிள் ஸ்டடியாவே வைங்கம்மா. எப்படி ஆரம்பிக்கணும்னா, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டு தெரியுமா, நான் எவ்வளவு இதா இருந்தேன் தெரியுமா, என்ன கர்த்தர். உங்க கதையை கேட்கணுமா, இயேசுவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணுமா, அவனுக்கு விடுதலை வேணுமா, இல்ல உங்க சோக கதை தெரியணுமா? எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க டைம்? நேரா இயேசு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துல உனக்கு விடுதலை. வேற அவனு கூட கவுன்சிலிங்னா நேராவே நீங்க இப்படி படபடன்னு சொல்ல முடியாது. பட் உங்க பெருமைகளை பேசாது. இயேசு யார் என்பதை மணிக்கணக்கா பேசுங்க. அவனுக்கு பேசவே விடுதலை. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல அவன் விடுதலை பெறுகிறான். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். ரஷ்ட் வேர்ல்டு இது, அவசரமான உலகம். பேசணுமா, போனோமா, அடுத்த வேலையை பார்க்கணுமா, கரண்ட் வேற இல்ல, வேர்த்து கொட்டுது, இவங்க வேற இழுத்துன்னு இருக்கிறாங்க. எவனுக்கு வேணும் கவுன்சிலிங்? நமக்கு தான் கவுன்சிலிங் வேணுங்க. வீட்டுல கரண்ட் போனா வீசிட்டு உட்கார்றோம்ல, சபையில போனா மட்டும் என்னங்க, ஒரு நாள் முழுக்க இருக்க மாட்டேங்குது வீட்டுல, ஆனா இருக்கிறோம். சோ ஆண்டவரோட வார்த்தைக்கும் இதுக்கும் முதலிடம் கொடுங்க. கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி? ஆலோசகரின் சிந்தனையில வர வேண்டும், நாட் ஆர் ஓன் தாட். நம்ம சிந்தனையில கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா அங்க சரி வராது. சோ இவன் மறைக்கப்பட்டானுங்க. அவனுடைய அடையாளத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் மீட்டு கொடுத்தார். ஆமேன். அவமானப்பட்டு ஓடிக்கொண்டு அழுது கொண்டு இருந்தத கர்த்தர் இன்னைக்கு எப்படி உட்கார வச்சிருக்கிறார்? அவனை உடுத்தி அமர செய்கிறவர் மட்டும் இல்ல, உங்களை உடுத்தி அழகு பார்க்கிறவர். ஆமேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஜீசஸ் கிட்ட அழகு பார்க்கிறார் உங்களை. எத்தனை வாட்டி இவ்வளவு பர்சனல்லா ஒரு யோசிச்சு ஜெபிக்கிறீங்க? என்ன நோக்கி நிறைய ஆண்டவர் கிட்ட கேட்கிறோம். சபைக்கு வந்தாலே ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. 2020 நீங்க நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்கு? வாட் ஆர் வி கிவிங் டு காட்? புரியுதா? இன்னைக்கு 2022 என்ன பண்ண போறீங்க? கர்த்தர்கிட்ட நான் என்ன செய்யணும்னு தான் நீங்க கேட்க போறீங்க. நான் எத்தனை பேரை எனக்கு தரீங்க, எத்தனை பேரை நான் மறைத்து பாதுகாக்கணும், ஜெபத்திலயோ எதுலயோ. இனி கேட்க தயாரா இருக்கிறீங்களா புத்தி உள்ள ஸ்திரீகளே? ஆமேன். 3வது நாட்காலியின் பாதுகாப்பின் நாட்காலி பார்த்தோம், அடையாளத்தின் நாட்காலிய பார்த்தோம், தெளிவின் நாட்காலி, கிளாரிட்டி, சேர் ஆஃப் கிளாரிட்டி. இங்கிலீஷ்ல சொல்ற சேர் ஆஃப் சேஃப்டி, சேர் ஆஃப் ஐடென்டிட்டி, சேர் ஆஃப் கிளாரிட்டி. இன்னைக்கு தெளிந்த நாட்காலிங்க. இது ரெண்டும் வந்துருச்சுன்னா அவன் புத்தி எப்படி இருக்கும்? தெளிந்த புத்தியா தான் இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, தன் கைகளையே
காயப்படுது. அப்படின்னா என்ன? அவன் ரைட் மைண்டு, சரியான மனநிலைமைனா என்ன தெரியுமா? ஒருத்தன் தங்களை நம்ம காயப்படுத்திக்கவே மாட்டோம் எந்த காலத்துக்கும். நீங்க தெளிந்த புத்தியோட இருங்க, உங்களை நீங்களே வருத்திக்க மாட்டீங்க. எந்த சவால் இருந்தாலும் எழும்பி செய்வீங்க. அதுதான் புத்தி. நீதிமொழிகள் 31 என்ன தெரியுமா? அந்த லேமுவேலோட ராஜாவோட அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? அவளை பாத்துக்கிறா, அப்படி ஒரு பொண்ணு உனக்கு வேணும். அவ டிபெண்டன்ட் இல்ல, அவ இண்டிபெண்டன்ட். தன்னை பார்த்துக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரிய தான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், மனைவா தருவேன்னு எழுதப்பட்டதுதான் நீதிமொழிகள் 33. ரைட் மைண்ட்ல இருந்து பாருங்களேன், இந்த உலகம் உங்களை பார்த்து அஞ்சும், பயப்படும். இப்ப தெரியுதா அவங்க ஏன் பயந்தாங்கன்னு? நீங்க மட்டும் ரைட் மைண்ட்ல இல்லன்னு வைங்களேன், இந்த உலகம் உங்களை பார்த்து கொண்டாடும். இந்த அம்மாவா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு வாட்டி நான் கொஞ்சம் ட்ரிகர் பண்ற பாரு, அழுதுரும் இந்த அம்மா. உங்களை வைக்க வேண்டிய இடத்துல உலகம் என்ன பண்ணிடும், வச்சிரும். நான் உங்களை சொல்ற, புத்தி உள்ள ஸ்திரீகளா எழும்புங்க. இந்த உலகம் 2-3 நிமிஷம் யோசிக்கும் உங்களோட பேசுறதுக்கு. ஐயோ, அவங்க கிட்ட பேசினா நான் எப்படி பேசணும், கவனமா பேசணும். அவங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் வந்த நோக்கம் விடுதலை, மீட்பு, ரட்சிப்புக்கு வந்திருக்கிறார். இஷ்டத்துக்கு போய் நான் அவங்க கிட்ட புரணி பேச முடியாது. ஐ கான்ட் காசிப். எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து புரணி பேசுறாங்க? இல்ல நீங்க போய் புரணி பேசியிருக்கீங்க? கண்டிப்பா தூக்க மாட்டீங்க கையன்னு எனக்கு தெரியும், இல்லையா? அவங்க பேசவே மாட்டாங்க புரணி. நீங்க மட்டும் புத்தி உள்ள ஸ்திரியா எழும்பி பாருங்க, அவங்க உங்ககிட்டே வர மாட்டாங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் ஒர்க் டு டூ. ஏன் மை பிளேட் இஸ் ஃபுல், அதை முதல்ல நான் கிளியர் பண்றேன். என் சாப்பாடு நிரம்பி இருக்கு, முதல்ல நான் அதை சாப்பிட்டு முடிக்கிறேன். எதுக்கு எனக்கு ஊரா வீட்டு சிக்கனும் ஊரா வீட்டு மட்டனும்? புரியுதாங்க? இது என்ன நாட்காலி? இது கடைசி நாட்காலி. தெளிந்த புத்தி, கிளாரிட்டி. இல்லைன்னா இந்த உலகம் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருன்னு உங்களை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. பாருங்க, சிலவங்க ரைட் மைண்ட்ல இல்லாதனாலதான் இன்னுமே பாருங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க. ஏன் போறாங்க? ஏன்னா அவங்க மைண்டு இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த பிள்ளைங்க இருக்கு. இவங்க சொல்லும் போது தான் ஸ்கூல் போகணும், இவங்க சொன்ன டைம்ல தான் ஸ்கூல்ல இருக்கணும், இவங்க வரும்போது பேரண்ட்ஸ் போய் அவங்கள கூட்டிட்டு வரணும். அந்த புள்ள மட்டும் ரைட் மைண்ட்ல இருந்தா இந்த உலகம் அதை பார்த்து என்ன பண்ணும், எப்படிடா இப்ப அவளே தெளிந்துட்டாலே பயப்படும், ஆச்சரியப்படும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்களோட சேர்ந்து, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, 2026 இந்த ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. எப்படி தெரியுமா பயப்படுவாங்க? ஆச்சரியப்படுவாங்க. என்ன ஞானம்! நான் பயப்படணும், ஒரு நிமிஷம் போய் பயப்படணும் அவங்க கிட்ட பேசு. அந்த சிஸ்டர் கிட்ட போனா எனக்கு விடுதலை. ஏன்னா அவங்களுக்குள்ள நான் தேவனை பார்க்கிறேன். அவங்க வாயில வருதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விடுதலையின் வார்த்தைகள் தான், சொந்த வார்த்தைகள் எதுவுமே இல்லை. பாதுகாப்பின் ஆசனம். அடுத்தது என்னது? அடையாளத்தின் ஆசனத்தை இன்னைக்கு உங்க வீட்டுல வைத்திருக்கிறார். 3வது தெளிந்த புத்தியின் ஆசனத்தை வைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் வந்து டெலிவரன்ஸ் பண்ணார்னா அறக்குறையா பண்ற தேவன் இல்ல. இந்த பிசாசை எப்படி விரட்டினாருன்னு அந்த கதை தெரியும்ல. என்ன பண்ணாரு? எதுக்குள்ள போட்டு துரத்தி விட்டாரு. பாவம் அதுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு, அது எத்தனை பண்ணின்னு போட்டிருக்குமா? 2000 மேல. 1 கிலோ போக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இப்படி அநியாயத்துக்கு ஆண்டுக்கலாம், துரத்தி விட்டுருக்கலாம். அதுக்கு எதுக்கு இந்த பண்ணிக்குள்ள அவனை அனுப்பி நீங்க துரத்தணும்? அதுவும் பிசாசோட ஜெபத்தை எதுக்குப்பா கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க ஜெபத்தெல்லாம் கேட்கறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க? இவன் கேக்குறான், ஆண்டவரே என்னக்குள்ள இருக்கிறது எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னா அந்த பண்ணிங்கக்குள்ள அனுப்புங்க. முனங்கால் பண்ணி அவன் பாருங்க அப்படிதான் கேக்குறான். அவன் அழகா ஜெபிக்கிறான். பிசாஸ் கிட்ட இருந்து ஜெபிக்க கத்துக்கோங்க. இந்த அதிகாரத்தை வாசிச்சு, எனக்கு ஜெபிக்கவே தெரியலன்னா அவன் தான் நல்லா பண்ணிடுறான். நல்லா பணிந்து குனிந்து, ஆண்டவரே என்னை எப்படியா பண்ணி, உடனே ஜெபம் கேட்கப்பட்டது. நான் கேட்டேன், ஏன் இயேசுவே அவன் இவ்வளோ பண்ணிய நீங்க வேஸ்டா கொல்லணும்? அப்போ எனக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா உணர்த்தினார்? அந்த பன்னிகளுக்குள்ள நான் அனுப்பலனா இவனோட முடிவு இந்த பன்னிகளின் முடிவு தான். ஆமென். இன்னைக்கு மட்டும் நான் அந்த பன்னியை யூஸ் பண்ணல. நான் இத்தனை பன்றிகளை நான் எங்க ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல பன்றிகள் போல அதான் முழிக்கிறீங்க. இத லைவ்ல பாக்குறவங்க என்ன ஸ்டெலிண்டா பண்ணின்னு திட்டுறாங்க. நான் திட்டல சார், நல்ல நார்மலா நிதானமா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். பன்றிகளுக்குள்ள அனுப்பி இருக்கிறார். சரியா?
அப்படின்னா அவன் முடிவும் எப்படி இருந்திருக்கும்? இதே மாதிரி சுத்தி திரிஞ்சு அந்த கடலுக்குள்ளதான் போய் விழுந்து அவனும் மரித்திருப்பான். இன்னைக்கு நன்றி சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிறது நம்மை கொல்றதுக்கு முன்னாடி இயேசு அங்க வந்தார். உங்களுக்கு பதிலா அங்க எத்தனையோ பலிகளை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். யூ டோன்ட் நோ வாட் காட் இஸ் டூயிங் இன் யுவர் லைஃப். தெரியுமா? உங்க கண்ணுக்கு பார்க்காத பல அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நொடியில கூட எத்தனை earthquake வந்து உடையுது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து அமர்ந்து வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியோட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இவ்வளவு போராட்டத்திலும் என்றால் அந்த ஆலோசகரின் கர்த்தர் இங்க இருக்கிறார். ஆமென். அதனாலதான் சில நேரம் பாருங்க, நமக்குள்ள இருக்கிறது நம்மளை என்னைக்கோ அழிச்சிருக்கணும். என்னெல்லாம் இந்த வாலிபர்கள் சந்திக்கிறாங்க பாருங்க. அடிக்ஷன், லஸ்ட், பார்க்க முடியாத வீடியோலாம் போன்ல. எனக்கு தெரியும் பாக்குறாங்கன்னு, இல்ல நான் இதை சொல்ல மாட்டேன். நான் இந்த மாதிரி அண்ட் ட்ரக்ஸ், மத்த எத்தனை காரியங்கள், அது அவனை அழிக்கிறதுக்கு முன் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கார். ஏன்னா ஆலோசகரின் ஆசனம் உங்க வீட்டுக்குள்ள. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்டின் கூக்குரல். நம்ம நினைக்கிறோம் அந்த புயல்னு, மனப்புயல் எவ்வளவு வேதனை தெரியுமா? இத கூட ஏதோ செய்யறேன், இதுல அழிஞ்சிட்டாங்க, அந்த ஜனங்கள் இறந்துட்டாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப பாரப்படுறேன். அதெல்லாம் ஈடு கட்டவே முடியாது. அதை தாண்டி இழந்தவங்க வந்து தன் லவ் ஒன்ஸ் இழந்தவங்க பாடுபடுறாங்க பாருங்க, அந்த மன புயலை நான் பேசுறேன். ஏன் அவங்கள நம்ம சந்திக்க கூடாது? புத்தி உள்ள ஸ்திரீகளே, உயிரோட இருக்கிறவங்கள போய் கவுன்சிலிங் கொடுத்து காசு வாங்கிட்டு வர்றதுக்கு பாரத்தோட தன்னுடைய சொந்தங்களை இழந்து, அன்னைக்கு பாஸ்டர் சொல்ற அந்த மண்ணுக்குள்ள அந்த பையன் அவ்வளவு அவர் இருந்திருக்கிறான். இன்னைக்கு அந்த தகப்பனோட பேச இங்க ஒரு சீஷன் இருக்கிறானா? இலங்கையில ஒரு ஆலோசகன் இருக்கிறானா? இல்லை. இல்ல, போறவங்க இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ ஊழியக்காரங்க மலை பிரதேசம் இந்த மாதிரி ஊழியங்களும் போயிட்டு இருக்காங்க. மலை பிரதேசத்துல நடந்தனால நான் அதை சொல்றேன். வத்தையில எத்தனை பேர் மனப்புயல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் சந்திக்கிறோமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை, 2026 இந்த தரிசனத்தையும் எழுதிக்கோங்க. எனக்கு ஆசைப்பட்டமா நம்ம அந்த ஜூம் பிரேயரும் ஆரம்பிச்சிட்டோம், செல் குரூப்பும் ஆரம்பிச்சிட்டோம். வேற என்ன ஆரம்பிச்சோம்? 3வது பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். அடுத்தது இதுதான் பைபிள் ஸ்டடி, வென்ஸ்டே தான் பைபிள் ஸ்டடி. ஆனாலும் ஆரம்பிக்கப்படும். அடுத்தது என்ன தெரியுமா? நம்மளும் நானும் உங்களோட சேர்ந்து வந்து ஜனங்களை சந்திக்க வேண்டும். Why can't we walk? அந்த நேர் தெருக்குள்ள போனா ஒரு பவுல் இருப்பாரே கண்களை திறக்கிறதுக்கு. எத்தனை பேர் அனானியாசா இங்க இருக்கிறீங்க? கர்த்தர் ஆசைப்படுகிறார் பாருங்க. இல்ல அவன் முடிவு அப்படிதான் இருந்திருக்கும். அது கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வேலையை செய்யறாரு. சும்மாலாம் கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். அதனால ஜீசஸ் will never do shallow deliverance. அதனாலதான் பாருங்க, சமாரிய ஸ்திரீ வந்தது தண்ணிக்கு. கர்த்தர் அவ தண்ணி தாகத்தை அடைக்க வரலங்க. அவ கிட்ட இருக்கிற நிராகரிப்பு, ரிஜெக்ஷன் என்ன சொல்வீங்க? நிராகரிப்பா? அந்த நிராகரிப்பு தொட்டார். தண்ணி கேட்டதும் நான் தான் இயேசுன்னு சொல்லி பேசலையே, உனக்கு இத்தனை பேரு நீ இப்ப இருக்குது. அப்பனா அவ நிராகரிப்பு அவர் என்ன பண்றாரு? as a counselor. எப்பவுமே கவுன்சிலிங் சைக்காலஜி ரூட் ப்ராப்ளம் தான் நாங்க பேசுவோம். அவளோட ரிஜெக்ஷனை கர்த்தர் பார்த்து தொட்டாரு 4ஆம் அதிகாரத்துல யோவான்ல. உடனே அவ குடத்தை போட்டுட்டு ஊருக்குள்ள போனா, வேற எதுக்கும் போல. மத்த எதுக்காவது அவ போனாலா? கூட பேசிட்டு இருந்தா. நீ இப்போ இருக்கிற மனுஷன் உன் கணவர் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப அவளுக்கு தெரியுது நிராகரிப்புனா என்ன. இத்தனை மனுஷன் என்னை கைவிட்டாலும் இப்ப வந்தவர் என்னை சேர்த்து கொண்டார் என்று அவள் அறிந்து கொண்டார். ஆமென். God touches the rejection part and he gives you that, he will fill that void. இந்த உலகத்துல யாரும் அந்த வெறுமையை நிரப்ப முடியாது, இயேசுவை தவிர. அந்த ரத்த போக்கு உள்ளவர் 12 வருஷம் கர்த்தர் நம்ம நினைக்கிறோம் அவ சுகப்படுத்திட்டாருன்னு. அவளுடைய அவமானத்தை தான் அவர் தொட்டார். ஆமென். அவருக்குள்ள இருந்த ஆவி என்ன தெரியுமா? அவ அந்த இந்த நுனியை தொடும் போது கர்த்தருடைய ஆவி போச்சான். என்ன ஆவி தெரியுமா? அது அடையாளத்தின் ஆவி. உன் அவமானத்தை நான் நீக்கி உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறேம்மா, ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறேன். பேதுரு கிட்ட போட்டை கேட்கும் போது அவனுக்கு இன்செக்யூரிட்டி, இதுதான் என்னுடைய செக்யூரிட்டி, இதுதான் என் பாதுகாப்பு, என் தொழில். ஆனா கர்த்தர் அவனோட இன்செக்யூரிட்டி எடுத்தார். நானே இன்னைக்கு உனக்கு ஜெகோவா ஜைரே. ஆமென். நீ உன் இன்செக்யூரிட்டி என்கிட்ட கொடுன்றார் கர்த்தர். ஜீசஸ் will touch the root problemங்க. அதை நம்ம மறக்கவே கூடாது. அதை நம்ம எப்பவுமே நம்ம சிந்தனையில வைக்கணும். லாசருவை பாருங்க, கல்லறையில இருந்து எழும்பும் போது இதுக்கு நீங்க கை தட்டி ஆகணும்.
ஏன்னா இந்த வெளிப்பாடு என் மனசுக்குள்ள வரும்போது நான் அழுதேன். உணர்வு இருக்கிறவர்களா இருந்தால் கையை தட்டுங்க. இருங்க, நான் என்ன சொல்லவே இல்லை, பயங்கர உணர்வு இல்ல. இதுக்கு பேரு முந்திரி. நான் சொல்லல, சொல்லுங்க. பத்தீங்களா ஆர்வ கோளாறு என்னெல்லாம். இது புத்தியுள்ள ஸ்திரீ பண்றது இல்லையே. கேப்பாள். she is quick to listen, slow to speak. யாக்கோபு 1:22 என்னது? கேட்கிறதுல நிதானம், பேசுறதுல பொறுமை. இதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ. உடனே தட்டிட்டீங்க, நல்லதுதான். அது உங்களோட எந்தூசியாசம் நான் பாராட்டுறேன். லாஸ்ரு வெளியே 4 நாள் கழிச்சு வந்தா எப்படி வருவாரு? நல்லா அர்மானி பெர்ஃபியூமோட வருவாரா? ஃபுல்லா கெட்டு போச்சு, டீகம்போஸ்ட். ஆனா கர்த்தர் அடுத்த வசனத்தை சொல்றார், நான் நினைக்கிற யோவான் 11:22 மேல போங்க. என்ன அது? என்ன இப்போ போகாதீங்க, வீட்டுல போய் போங்க. அவர் வெளியில லாசுருவே வெளியே வான்னு சொன்னார். ஏன் லாசுருவே வெளியே வா? உயிரோட எழும்பி வெளியே வான்னு சொல்லாமே, ஏன் ஸ்பெசிபிக்கா நேம சொல்றாரு? கூப்பிட்டவர் தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவன், எலோஹீம் கூப்பிடுறார். அப்படி உயிரோட எழும்பி வானா, அன்னைக்கு அந்த பட்டணத்துல இருந்த பெத்தனியில இருந்த அவ்வளவு கல்றையில இருக்கிற உயிரோட பிணங்கள்லாம் எழும்பி இருக்கோங்க. இது கை தட்டுங்க. அன்னைக்கு ராப்சரே நடந்திருக்கும். என் தேவனுக்கு தெரியும் இது ராப்சரின் நாள் அல்ல, நான் லாசுருவை அழைத்திருக்கிறேன். அவருக்கு அவ்வளவு வல்லமையாங்க இயேசுக்கு. உயிரோட எழும்புனா கல்றையில எல்லாமே எழும்பிடும் அந்த வார்த்தைக்கு, தெரியுமா? அதனாலதான் ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லியிருக்காரு, லாஸ்ருவை இப்படின்னு ஒரு ஓல்டு பிரீச்சர் பிரசங்கம் பண்ணது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா அந்த வஸ்திரத்தை என்ன தெரியுமா சொல்றாரு? லாஸ்ரு வெளியே வராரு. எப்படி வராரு? துணி எல்லாம் சுத்தி. அப்போ இயேசு சொன்ன அடுத்த வார்த்தை, வஸ்திரத்தை கழட்டி மாற்று. இன்னைக்கு நாரி போன நம் 4 நாட்கள்ல நடந்த கதைகளை கர்த்தர் என்ன தெரியுமா, ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். நம்ம நாரி போன சிந்தனைகளுக்கு, the thoughts that stink, God is covering with a new dress. ஆமென். ஒரு அழகான கார்மெண்ட் உங்களுக்கு தருகிறார். இனி கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்கலன்னா கவலைப்படக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு மேல கொடுத்திருக்கிறார். பட் இருந்தாலும் என்னுடைய ட்ரெஸ் யாரை கவர் பண்ணுது? ஆமென். நான் யாருக்கு உதவி செய்றேன்? இனி கர்த்தர் அந்த ஒரு நாட்காலியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆலோசகர் உங்களுக்கு தெரியுமா, இவரு தான் இந்த லேகியோன் பிடிச்ச இந்த மனுஷன் தான் முதல் இவாஞ்சலிஸ்ட் பைபிள்ல. கையை தட்டுங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் மத்தேயு 28 இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? கடைசி பிரதான கட்டளை என்னது? மனப்பாடமா சொல்வீங்களே 28. சீஷர்கள் என்ன பண்ண வேண்டும்? 3 காரியம் சொல்றாரு. என்னெல்லாம் சொல்றாரு? அறிவித்து, போதித்து, ஞானஸ்தானம் கொடுத்து. இந்த பிரதான கட்டளைகளுக்கு முன்னாடியே ஒரு இவாஞ்சலிஸ்ட் எழும்பிட்டாரு. ஏன்னா இவர் சந்திச்சது புறஜாதியில உள்ள ஒரு கூட்டத்தை. அதனாலதான் இவங்க போகும்போது இயேசுவை கண்டு, அதை 16 பாருங்க, நான் வாசிக்கிறேன் டக்குன்னு. 17 அவங்க இயேசுவை எல்லைகளுக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்களாம்? வெளியே விரட்டினாங்களாம். சரியா? இந்த அற்புதம் நடந்த பிறகு இவங்க பயந்துட்டாங்களே, இவன் உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த ஜனங்கள்லாம் ஐயா நீங்க போயிருங்கன்னு இருக்காங்க. ஏன் போயிருங்கன்னு இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்? விடுதலையான இயேசுவே நானும் உங்களோட வர. இயேசு சொன்ன, நீ வராத, நீ செய்த நல்ல விஷயத்தை என்ன பண்ணு, ஊரெல்லாம் போய் நீ இப்ப பண்ணு. என்ன பண்ணும்? இவாஞ்சலிஸ்டா எழுப்பு. கர்த்தர் புயல்ல விட்டுட்டு இந்த ஊருக்கு வரணும்னு அவசியமே இல்லை. புயல்ல எழுப்பிட்டு ஒரு இடத்துக்கு வராருன்னா ஒரே ஒரு ட்ரிப் தான் ஆண்டவர் எடுத்திருக்காரு. எதுக்கு? உங்களையும் என்னையும் விடுதலையாக்க. எத்தனை தடவை அது செஞ்சிருக்கா தெரியுமா? உங்களுக்கு நிமித்தம், உங்க குடும்பத்தின் நிமித்தம், இந்த சபையின் நிமித்தம், இந்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் ஒரு ட்ரிப் எடுத்திருக்கிறார். அக்கறைக்கு நம்மளை தொட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு தொட்டுட்டு போனாரு? உங்களை ஒரு சுவிசேஷகனாய் எழுப்ப, உங்களை ஒரு கவுன்சிலராய் எழுப்ப. 12 சீஷர்களுக்கு முன்னாடி இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். பேதுரு கொர்னேலியஸ் வீட்டுக்கு போய், புறஜாதிகளுக்கு நீ இனிமே புறஜாதிகளுக்கும் நீ என்னவா இருக்க வேண்டும், என் சுவிசேஷம் போனோம்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் எழும்பிட்டான் இவாஞ்சலிஸ்டா. பவுல் பல மிஷனரி ஜேர்னி பண்ணி உலகத்தை ஆதாயம் படுத்துறதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணிட்டாரு? He is the first evangelist. ஒரு ஆலோசகரின் நாட்காலி. அந்த நாட்காலி அதுல நம்மளை அமர வைத்து, ஏன் எப்படி நம்மளை அமர வைத்தா தெரியுமா? அவர் உங்களுக்காக அந்த நாட்காலி சிலுவையாய் மாறிட்டு. ஆமென். அவர் நின்னனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆமென். He changed
the chair, an ordinary chair to a throne of graceங்க. நீங்க இந்த 2 வசனம் வாசிச்சே ஆகணும். எபேசியர் எடுங்க. எபேசியரும் எபிரேயர் பக்கத்துல வச்சுக்கோ. நம்ம இதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள போறோம். எபேசியர் 2:18. இனி கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறார்? கவுன்சிலர். சொல்லுங்க, நான் ஒரு ஆலோசகர். சொல்லுங்க, உங்க வாயால் அறிக்கை செய்யுங்க, ஐ எம் a counselor. கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய ஆசனம், இன்னைக்கு உங்களோட ஆசனத்துல வீட்டுல யார் உட்கார்றாங்களோ இல்லையோ, தேவாதி தேவன் அவருடைய ஆசனத்தை வைத்து உட்கார்ந்திருக்கார். அந்த ஆசனத்துல பிரசன்னம் இருக்கிறது. பயம் இருக்கிற இடத்தை பாதுகாப்பாய் மாற்றின ஆசனம், அவமானத்தை அடையாளமாய் மாற்றின ஆசனம். ஆமென். கன்ஃபியூஷனை கிளாரிட்டியா மாத்தின ஆசனம். in a right mind, he was sitting in a right mind. எபேசியர் 2:18 பாருங்க. அதன்படியே நாம் இருந்த என்னது இல்ல 7ங்க 2:7 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதத்திலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கரங்களை தட்டுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஊழியக்காரங்களா எழுப்பி இருக்கிறோம் என்றால் அங்க பயங்கரமான பலி போயிருக்குது. ஆபிரகாம் அன்னைக்கு அந்த ஊரை விடலைன்னா ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல. ரூத் அவளோட வீட்டை விட்டுட்டு வரல, அவ அம்மா வீட்டு பிறந்த வீடு எல்லாம் விட்டுட்டு ஒரு பயங்கரமான தேசத்துக்கு பஞ்சத்துக்கு வரானா அங்க ஒரு பலி போயிருக்குது. ஆமென். இந்த மாதிரி பேதுருவும் தன்னுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தானா அவன் பெரிய சபைகளை உருவாக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்ல, பேதுரும் யோவானும் தன்னுடைய எபிரேயர் நேஷனலிசம் சிட்டிசன்ஷிப்பே விட்டுட்டாங்க. எதுக்காக? புறஜாதிகளை சந்திக்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலி இருக்கிறது? கர்த்தர் கேட்கிறார் இந்த காலை வேளை. உன்னை நான் என்னோட எழுப்பி உன்னை என்னோட பரலோகத்துல உட்கார வைத்திருக்கிறேன், உன்னதத்துல. இங்கிலீஷ்ல ஹெவன்லி ரெல்ம்ஸ். எபிரேயர் வாசிக்கலாமா? 4 எபிரேயர் 4 எடுத்துக்கோங்க. அந்த ஆசனம் எப்படிப்பட்ட ஆசனம் பாருங்க. இன்னைக்கு அவருடைய கிருபாசனம் சாதாரண ஆசனம் இல்லைங்க. அது கிருபை. அது என்னன்னா சிலுவையை தான் காமிக்கிறது. அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ப்ராமிசஸ் which never fails, அதை தான் காமிக்குது பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக நீங்க எங்க வரணும்? கிருபாசனத்துக்கிட்ட வரணும். இன்னைக்கு வர தயாரா இருக்கிறீங்களா? நம்ம இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்க, கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. தைரியமா எங்க வர போறீங்க? இனிமே கர்த்தருடைய கிருபாசனம். அந்த கிருபாசனம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளதான் இருக்கிறதுங்க. உங்க வீடுகள்ல இருக்குன்னா இன்னைக்கு உங்களோட சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயம். இன்னைக்கு அந்த throne of grace is inside you. அந்த கிரேஸ் கிருபாசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? பாதுகாப்பின் சிங்காசனம், அடையாளத்தின் சிங்காசனம், தெளிந்த ஒரு சிங்காசனம், தெளிந்த புத்தி உள்ள சிங்காசனம். இந்த வார்த்தையை வைத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இந்த வார்த்தையை சும்மா பேசலங்க. உங்களை பெரிய பெரிய ஊழியங்களுக்கு, திட்டங்களுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களை சந்திக்கத்தக்கதான ஞானத்தை உங்களுக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில ஞானத்தை கேளு. கர்த்தரே வாயை திறந்து கேளு. ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய சிங்காசனத்தின் அருமையை நான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவு அழகாய் நிதானமாய் நீர் பேசுவீர் ஆண்டவரே. அந்த அவ்வளோ பைத்தியம் பிடிச்சு அவன் எங்கேயோ ஆத்துலயோ குளத்திலேயோ விழுந்து இறந்திருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனை இன்னைக்கு உட்கார வைத்திருந்தார், வஸ்திரம் தரிக்க வைத்திருந்தார், தெளிந்த புத்தியோடு வைத்திருந்தார். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் அதை செய்தீர் என்றால் எங்களுக்கு நீர் அதை கொடுத்திருக்கிறீர். அப்பா, யூ ஹேவ் கிவன் us that work. அந்த அசைன்மெண்ட்டை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உம்முடைய பலத்தினால். ஆண்டவரே, நாங்கள் எங்களோட ஓன் மைட்ல இல்லப்பா, உம்முடைய ஆவியினால எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கு. இன்னைக்கு அந்த ஆவியானவர் தாமே உங்க மேல ஒவ்வொரு இருதயங்களும் இறங்க கடவதா. ஆண்டவரே, அவங்க சிந்தனைகளை, இருதயங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தின் வார்த்தைகளால் நிரப்புங்க ராஜா. அவங்க சந்திக்கும் ஒவ்வொரு இடங்களும் விடுதலை ஆகட்டும். அவங்க முதல்ல விடுதலை பெறட்டும், மற்றவர்களும் விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதித்து அனுப்புறேன். இந்த வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அது உம்முடைய வார்த்தை ராஜா. இதை வைத்து நாங்கள் ஆண்டவரே 2026க்குள்ள போகும்போது உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு வேணும்பா.
தாவீதுக்காரன் சொன்ன மாதிரி எது எங்களை விட்டு போனாலும் பரவாயில்ல, உம்முடைய பிரசனம் என்னோட இருக்கணும் என்று சொன்னான். இன்னைக்கு அந்த ஆசனத்தை நாங்கள் சுமந்து போகிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீரே எங்க வீட்டுல அந்த ஆசனத்துல அமர்ந்திருக்கிறேன். இந்த சபையில நீரே தேவன், நீர்தான் அந்த த்ரோன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க ராஜா. இந்த வார்த்தை வைத்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless.